ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி போடுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கு? மேடம் இது டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட். ஃபஸ்ட்டு கோல்டு பேஸ்டு இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒரு யங்ஸ்டர் வந்து இப்போ தான் 22-25 ஜாப் ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அவரால் 3,000 to 5,000 தான் போட முடியும். இப்போ நம்ம மெயின் என்னென்னா, இப்போ நான் எங்கள் இதுக்குலாம் வந்து 1 lakh போடுறவங்களுக்கு நான் 5 ஃபண்டு தான் கொடுக்குறோம். அதுலேயே 7 ஃபண்டு, அதுலேயே டைவர்சிஃபிகேஷன் வந்துடும். ஒரு 3,000 5,000 போடுறவங்களுக்கு ஃப்ளெக்ஸி கேப்போ மல்டி கேப்போ போகும். அதுலேயே எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. மோரோவர் எஸ்ஐபி போட்டுட்டு எல்லாமே 1 year 2 yearலேயே ரிட்டர்ன் எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காத காரியம் உங்களுக்கு. வெரி ரேர்லி ஒன்லி தே வில் கெட் தட் கைண்ட் ஆஃப் திங். இதை கோல்டு பேஸ்டாக பண்ணும்போது இது பெட்டராக இருக்கும். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொன்னால், ஒருத்தர் 25 ஏஜ் இப்போ வந்து ஆரம்பிக்கிறாரு, 3,000 rupees எஸ்ஐபி அப்படின்னாக்க அவர் 10 year போடுறாருன்னா அட் த ரேட் ஆஃப் 12% யூ வில் கெட் அரௌண்ட் 6.5 lakhs only. 10 years கழிச்சு 6.5 வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு 10 வருஷமும் இது 3,000 மட்டுமா போட போகிறாரு இந்த ஏஜே அப்படின்னா. இப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னாக்க, 3,000 ஒருத்தர் போடுறாருன்னா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் 20% எவ்ரி இயர் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. அப்படின்னா ஒரு 10ஆவது வருஷம் கடைசிலேயே அரௌண்ட் 13-14,000 போடுற மாதிரி வரும். அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 lakhs பக்கம் இருக்கும் உங்களுக்கு அட் த ரேட் ஆஃப் 12%. இதே 20 இயருக்கு அவர் பார்த்தாருன்னா 1.3 crore இருக்கும். இதே 30 year பார்த்தாருன்னா 2.4. அப்போ தான் உங்களுக்கு லாங் டேர்ம் இதை வச்சு பண்ண முடியும்.